அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடுவெட்டிபாளையம், கருமத்தம்பட்டி பக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம். இப்போது இந்த ஜாதகத்தை பற்றின விளக்கம் பார்க்கலாம். இந்த ஜாதகம் பாருங்க, 17/6/1982 4:50 PM கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்த ஜாதகம். இது ஒரு ஆண் ஜாதகம். இவருக்கு வயசு இப்போ 44. பார்த்தீங்கன்னா மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. 44 வயசாகி இன்னமும் திருமணம் நடைபெறவில்லை. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்கணம் லக்கணாதிபதி கிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி. லக்கணம் விருச்சிக லக்கணம். லக்கணத்தை பாருங்கள், சனி 3ஆம் வரையை பார்க்கும். லக்கணாதிபதி செவ்வாய் சனியுடன் இணைவு. லக்கணம் கெட்டு போச்சு, லக்கணாதிபதி கெட்டு போச்சு. மறுபடியும் இந்த பாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இந்த ஜாதகத்தில் நல்லா வேலை செய்யுது. எப்படின்னு பாருங்கள், 5ஆம் வீட்டை சனியும் செவ்வாயும் பார்த்து 5ஆம் பாவகம் முழுக்க வலிமை இழந்து போச்சு. 5ஆம் பாவக அதிபதி 5க்கு 8 மறைஞ்சிருச்சு. ஒரு பாவகாதிபதி அந்த பாவக வீட்டுக்கு 6, 8, 12 மறைஞ்சால் அந்த பாவக பலனை கொடுக்காது. அப்போது 5ஆம் வீட்டை சனி செவ்வாய் பார்க்குறது ஒரு தவறு. 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 மறைகிறது 2வது தவறு. இந்த ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 5க்கு 8 மறைவு, கூடவே லக்கணத்துக்கு 12 மறைவு. அப்போ கடுமையான புத்திரதோஷம். திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு மெயின் காரணம். மறுபடி பாருங்கள், விருச்சிக லக்கணத்துக்கு ஆகவே ஆகாத அபயோகர் புதன், அட்டமாதிபதி 8க்குடைய புதன் 7ஆம் வீட்டில். 8க்குடையவன் 7ஆம் வீட்டில் இருந்தால் 7ஆம் பாவம் கெடத்தான் செய்யும். ஏன்னா லக்கண அவயோகர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தை கெடுக்கும். அப்போ 7ஆம் பாவகம் சரியில்லை. அப்போ 7ஆம் பாவகாதிபதி தன் வீட்டுக்கு 12 மறையும். ஒரு பாவகாதிபதி அந்த பாவக வீட்டுக்கு 6, 8, 12 மறைஞ்சால் அந்த பாவக பலன் கொடுக்காதுங்கிறதுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12 மறைவு. இது பாவக விதி. அது அப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 6. ஆனால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் லக்கணத்துக்கு 6 மறைவு கிடையாது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவப்படி மேச லக்கணத்துக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சமாகிறதுனாலையுமே, துலாம் லக்கணம் லக்கணாதிபதி சுக்கிரனாக வருது இல்லைங்களா, காலபுருஷ தத்துவப்படி துலாம் லக்கணத்துக்கு அது மூலத்திரிவான வீடு அப்படிங்கிறதுனால துலாமுக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சமாகிறதுனாலையுமே எந்த லக்கணமாக இருந்தாலும் 6ஆம் வீடு 12ஆம் வீடு அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. ஆனால் இங்கே சுக்கிரனுக்கு மறைவு இல்லாட்டியுமே செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை சுக்கிரனுக்கு, அதனால் சுக்கிரன் பாதிக்கப்படுது. இதுக்குள்ளேயே இன்னொரு விதி பாருங்கள், சுக்கிரனும் குருவும் நேருக்கு நேர் பார்த்துக்குது. சுக்கிரனும் குருவும் 180 டிகிரியில் நேருக்கு நேர் பார்த்தா சுக்கிரன் கொடுக்க வேண்டிய தாம்பத்திய சுகத்தை கொடுக்கறதுக்கு குரு விடமாட்டார். அதே மாதிரி லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதியான குருவை சுக்கிரன் பார்க்கறதுனால புத்திர பாக்கியத்தை குரு கொடுப்பதை சுக்கிரன் தடுப்பார். இதுவும் ஒரு காரணம் திருமணம் ஆகாதது. 8ஆம் அதிபதி 7 இருக்கிறது ஒரு காரணம். 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12 மறைஞ்சது 2வது காரணம். கடுமையான புத்திரதோஷம் அப்படிங்கிறது 3வது காரணம். இந்த மாதிரி ஜாதகத்துக்கெல்லாம் திருமணம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ செவ்வாதசை நடக்குது. செவ்வாதசை முடிய போகுது. செவ்வாய் லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டில் இருந்தாலும் சனியோடு சேர்ந்த பாவத்து செவ்வாய். அடுத்தது ராகு திசை. ராகு லக்கணத்துக்கு 8 மறைஞ்ச சனியின் 10ஆம் பார்வை. வாழ்நாள் முழுவதும் திருமணம் ஆகாத ஜாதகங்கள் இந்த மாதிரி ஏதாவது 1, 2 சிக்கும். இந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டது. நன்றி, வணக்கம். ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் 7826995544 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஜாதகத்தில் என்ன பரிகாரம் சொன்னாலும் வேலையாகாது. இவங்க 100கணக்கான ஜாதக ஜோசிகாரை பார்த்துட்டு வந்துட்டாங்களான்னு சொன்னாங்க. பண்ணாத பரிகாரங்களே இல்லை. பல லட்ச ரூபா செலவு பண்ணி பரிகாரங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் திருமணம் நடக்கவே இல்லை.
இந்த மாதிரி லக்கணாதிபதி கெட்டதுனால ஒரு மனிதனுக்கு வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அது கிடைக்காது. நன்றி, வணக்கம்.